அப்பங்காரன் முழிக்கிறாத்தா சிரிக்கிறான், அப்பங்காரன் முழிக்கிறாத்தா சிரிக்கிறான், பாட்டங்காரன் நடுவுலதான் பேரனுக்கு தவிக்கிறான், பாட்டங்காரன் நடுவுலதான் பேரனுக்கு தவிக்கிறான். இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு, இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு. தன்னுடைய நிலத்திலே தண்ணி விட்டு முளைக்கலே, இன்னொருத்தம் விதைச்சானா புரியலே, முன்னால செஞ்சவினை பின்னால திரும்புதோ, சொன்னாலும் வெக்கந்தான் சொல்லாட்டி துக்கந்தான். இப்படியும் நடக்குதப்பா வளகாப்பு, ஏனப்பா உனக்கு இந்த விளையாட்டு. அத்த பெத்த திருமக பக்தி வச்சு ரசிக்கிறான், மத்தவனும் மனசோட சிரிக்கிறான். முள்ளாலே முள்ளெடுக்க எல்லாமே நடக்குதோ, அம்மாவும் திட்டந்தான் கைகூடும் கட்டந்தான். இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனம்மா உனக்கு இந்த வீராப்பு. அப்பங்காரன் முழிக்கிறாத்தா சிரிக்கிறான், பாட்டங்காரன் நடுவுலதான் பேரனுக்கு தவிக்கிறான். இப்படியும் நடக்குதம்மா வளகாப்பு, ஏனப்பா உனக்கு இந்த விளையாட்டு. மெத்தையிட்ட இரவிலே பத்தினியின் உறவிலே, மன்மதனின் விளையாட்டும் நடக்கலே, தப்பான பிள்ளையுனை அப்பான்னு அழைத்ததோ, என்னாகும் ஆனந்தான் உன் பாடு ஈனந்தான், என்னாகும் ஆனந்தான் உன் பாடு ஈனந்தான்.
பாபு, என்னடா சொல்ற? உத்தமமான பத்தினி பெண்கள் உண்டாயிருந்தா பூ முடிச்சு வளையல் மாட்டி அழகு பார்த்து புனிதமா நடத்த வேண்டிய இந்த வளகாப்பு சடங்க கேவலம் ஒரு விளமாதுக்கு நடத்த தேவையில்லைன்னு சொல்றேன். யூ பிளடி ஸ்கவுண்டல்! டாடி, சட வயசை யார பார்த்துடா விளமாதுன்னு சொல்ற? மகாலட்சுமி மாதிரி இருக்கிற ஏன் மருமகளை பார்த்தா சொல்ற? எனக்கு இத்தனை சொத்துக்களை கொடுத்த அந்த கடவுளுக்கு ஒரு நாள் கூட நான் நன்றி சொன்னது இல்லடா. இப்பேற்பட்ட மருமகளை எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன்டா. இப்படிப்பட்ட இவளையா விளமாதுன்னு சொல்ற? கெட் அவுட்! தனியாச்சலம், கொஞ்சம் பொறுமையா இரு. டாடி, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவளையே கேளுங்க. ஏற்கனவே இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிருக்காளா இல்லையான்னு. ஏமா அனு, இந்த ராஸ்கல் சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப நீங்க கேக்குறதா அன்னைக்கு நானும் கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க. உண்மையா பொய்யா தெரியும் சொன்னா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், விசாரிச்சேன். பாதியை தானே கேட்டீங்க, மீதியை கேட்காமலே போயிட்டீங்களே. மீதியா? ஆமா சார், கல்யாணத்துக்காக புடவையும் நகையும் வாங்க வந்தவங்களை சந்தேகப்பட்டு முதல்ல கைது பண்ணது உண்மைதான். அதுக்கு காரணம் அவங்க தங்கியிருந்த லாட்ஜ் அப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் எங்க தப்ப நாங்க உணர்ந்து அவங்களை விடுதலை செஞ்சோம். அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படியா? அப்ப ஏன் ஒரு பிராஸ்டியூட் என்கிட்ட போய் சொன்ன? அதுக்கு காரணம் நீதான் மாப்பிள. நானா? ஆமாப்பா, அல்லிபுர சுந்தரேச மக அருந்ததிய நீ கல்யாணம் பண்ணிக்கு போறதா நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக போன வருஷம் ஒரு பொய்யான கல்யாண பத்திரிகை அடிச்சியே, ஞாபகம் இருக்கா? அந்த அருந்ததி இவதான்ப்பா. சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு ஊர் இருக்கிறதோ இல்ல அந்த பேர்ல ஒரு அப்பாவும் பொண்ணு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில சும்மா சீட்டு குலுக்கி போட்டு எடுத்த கற்பனை பேருங்க தான் அது. ஆமாங்க சார், நாங்க ஏதோ யதார்த்தமா செஞ்சுதான் அது. அது சரியுமாப்ல, உங்க கற்பனை உண்மையாயிடுச்சு. அதனால அப்ப நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவமானத்துக்கான அருந்ததி எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தா. அனுராதாவா மாறினா உங்களையும் கண்டுபிடிச்சா கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். மற்றவங்களை எல்லாம் முட்டாளாக்குற நீ தானே முட்டாளாயிட்டமேனு ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும், சித்திரவதை அனுபவிக்கணும் தான். தாலி கட்டின அன்னைக்கே அவ அப்படி ஒரு பொய்ய சொன்னான். எல்லாரையும் முட்டாளாக்குற ஒன்ன கூட ஒருத்தி முட்டாளாக்க முடியுங்கிறத இப்போது நீ புரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுதான் நான் மத்தவங்களை ஃபூல் பண்ணிருக்கேன். தெரியாம கூட நான் யாரையும் ஃபீல் பண்ண வைக்கல. ஆனா இவ தெரிஞ்சா என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டா. யாருக்கோ பிறக்க போற குழந்தைக்கு என்ன தகப்பன் வேற சொல்லிட்டு இருக்காளே, இது எந்த வகையில நியாயம்? இந்த கருவுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு மாப்பிள்ள சார் கேட்கிறாரு. எப்படி சொல்ல போற? யார் காரணம்னு கேட்டிய மாப்பிள்ள, அது தப்பு. எது காரணம்னு கேட்டிருக்கணும். அவ கருவுக்கு இதுதான் காரணம். மாமா, இல்லாத கருவை இருக்கிறதா போய் சொல்லி உங்க மனசுல பேர குழந்தை ஆசையை உண்டு பண்ணி உங்களை ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மா அருந்ததி, எழுந்துருமா. என் மகனை திருத்துறதுக்காக நீ போட்ட நாடகத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ என்னையும் ஒரு பாத்திரமாக்கிட்ட இல்ல? ஆனா அருந்ததி, எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு என் மனசுல வளர்த்துக்கிட்ட ஆசைக்கு இப்படி ஒரு ஏமாற்ற வரும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? பாபு, for every fun you make, you should pay the price and the penalty. ஆமாண்டா, நீ செய்யற ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு விலையும் அபராதமும் உண்டுங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? உண்மைதான்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லடா, உன் மனைவி கிட்ட போய் கேளு. அனு, ஐம் சாரி.
அருந்ததி, நான் எனக்கே தெரியாம செய்த தப்ப மன்னிச்சிடு. தரையில போற எறும்ப தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் பாதிக்கப்பட்ட அந்த எறும்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்புதான். இப்ப எனக்கு நல்லா புரியுது. அதை எனக்கு புரிய வச்ச உங்க 4 பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்ன மன்னிச்சிட இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு. பரவாயில்ல, ஆனா என்னைக்கு நீ என்ன மனசார ஏத்துக்கிறியோ அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் வரேன். அருந்ததி, அருந்ததி, அருந்ததி.